ஜூனியர் மோஸ்ட் அசிஸ்டண்ட்டாக இருந்து சீனியர் அசிஸ்டண்ட்டாக ப்ரொமோட் ஆகாமல் நடிக்கிறேன். அதனால் நான் பண்ண வேண்டிய ஒரு கடமை பேலன்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் vote of thanks நான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ மணி சார் தேங்க்யூ. எல்லாருமே இங்கே கம்மியாக பேசுகிறாங்க, நான் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பேசணும்னு சொல்லி vote of thanks எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய கனவு படம்னு நான் சொன்னால் அது பொய்யா இருக்கும். ஏன்னா இவ்வளோ நல்ல கனவு எனக்கு வந்ததில்லை. இந்த மாதிரி ஒரு குட் ட்ரீம் எனக்கு இருந்ததே இல்லை. நான் தான் சொன்னேன், எனக்கு வந்து பேராசைப்படுறதுல வந்து பிடிக்காது. ஆசைப்படலாம், பேராசைப்பட்டதில்லை. பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படம் கிடச்சிருக்குன்னா மணி சார் தேங்க்யூ அகெயின். ஏன்னா யூஎஸ்லேருந்து ஏதோ ஒரு தைரியத்தில் எம்எஸ்லாம் படித்து முடிச்சுட்டு சினிமாவுக்கு போகிறேங்கும் போது எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க. வெள்ளைக்காரன் கூட சொன்னான், சினிமா எடுக்க போறியா, அவனுக்கு அறிவு சரியில்லையான்னு கேட்டாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு மூவிஸ் போகிறாங்க. பட் எனக்கு அப்போ இருந்த ஒரே ஹோப் மணி சாரோடைய வாசல் தான். அங்கே போய் கற்றுக்கணும். எனக்கு எதுவுமே தெரியாது, பட் நான் போய் கற்றுக்கணும்னு நினச்சேன். கரெக்டாக மணி சார் ஆஃபீஸில் மணி சார் மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. சார் உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு சொன்னேன். ஃபஸ்ட் டைம் சார் சொன்னது யூ மோஸ்ட் வெல்கம். நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் சொன்ன ஒரு வார்த்தை, ஃபஸ்ட் சார் என்கிட்ட பேசின வார்த்தை. ஸோ அங்கே தான் என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி எனக்கு கொஞ்சமாவது டிசிப்ளின் இருக்குது, இல்லை நான் சின்சியராக இருக்கேன் ஒர்க்லன்னு சொன்னால் எல்லாமே நான் வந்து மணி சார் செட்டில் கற்றுக்கிட்டே தான். ஏன்னா மார்னிங் 5:30 நாங்கள் ஸ்பாட்டில் இருப்போம், 6 o'clock சார் வந்துடுவாங்க. அதாவது எத்தனை படங்கள் பண்ணாலும் அதே எனர்ஜியோடு இருக்கிறது. அண்ணா சொன்ன மாதிரி இன்ஸ்பைரிங் யோர் செல்ஃப் அண்ட் பீங் மோர் பேஷனேட் அப்படிங்கிறது நான் மணி சார்ட்ட தான் ஃபஸ்ட் கற்றுக்கிட்டேன். அப்போ மணி சார் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரைட்டிங் தெரியாது, நிறையா படிக்கிறது இல்லை. நான் எப்படி டைரக்டர் ஆக போகிறேன்னு எனக்கே பயமாக இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது, என்னோட கொலீக்ஸ் எல்லாருக்கும் அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருந்தது. அப்போ மணி சார் ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், உனக்கு நடிக்க சான்ஸ் வந்து ட்ரை பண்ணினார். அப்போ சார் முடிவு பண்ணிட்டார் என்னன்னு தெரியல, இவனுக்கு டைரக்ஷன்லாம் வராது, பேசாமல் நடிக்க போயிடுன்னு யோசிச்சாரா என்னமோ. பட் மணி சார் சொன்னது எனக்கு பெரிய தைரியமாக இருந்துச்சு. ஏன்னா பர்த்திவரன் சான்ஸ் கிடைக்கிறப்போ ஐ ஷுட் ட்ரை இட். நான் சரியா சார் படம் சரியாக ஓடலாம், திரும்ப ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன் சார்னு சொல்லிட்டு தான் நான் போயிருந்தேன். நல்ல வேலை படம் ஓடிடுச்சு, என்னோட லைஃபே மாறிடுச்சு அதுக்கப்புறம். பட் இந்த படம் சார் கூப்பிடும்போது ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொன்னாங்க. படித்து முடிச்சதுக்கப்புறமா சார் உண்மையாகவே இது நான் தான் பண்ணணுமா சார் நான் கேட்டேன். பிகாஸ் என்னாலே அந்த கேரக்டரில் என்னை இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. நான் ஃபிட்டுன்னு ஆகணும் எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். நான் வெயிட் லூஸ் பண்ணேன். மீசை எடுக்கிறது ஒரு பெரிய போராட்டமாக இருந்துச்சு. ஒரு புக் எழுதலாம் அந்த மீசை எடுக்கிறதுக்கு, கதையை மட்டும் சொல்கிறதுக்கு. பட் சார் எடுத்து பாரு, நல்லா திரும்ப வளர்த்துக்கலாம், கவலைப்படாதுன்னு சொன்னார். ஸோ நான் வெயிட் லூஸ் பண்ணியிருந்தேன். மீசை எடுத்து பார்க்குறப்போ நாட் பேட் அப்படின்னு தோணுச்சு. பட் ஃபைட்டர் பைலட்டுங்கிற விஷயம் எனக்கு புரியாமையே இருந்துச்சு. சார் கன்சீவ் பண்ணியிருந்தது, அவர் ரிசர்ச் பண்ணி எழுதியிருந்த விஷயம் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ பேசிக் ஃப்ளைங் லெசன்ஸ் சார் அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. ஸோ ஒரு ஃப்ளைட் தான் பக்கத்தில் உட்காந்து, ஒரு பைலட் பக்கத்தில் உட்காந்து பறக்கிறதுனா என்னன்னு பார்த்தேன். அப்படி ஒரு ஃபீலிங் வந்து நம்ம வேறு எதுலையுமே உணர முடியாது. இங்கே வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு, பஞ்சர் ஆகிடுச்சுன்னா ஓரமாக ரெஃப்ல நிப்பாட்டிட்டு யாருக்காவது ஃபோன் பண்ணலாம். மேலே பறந்துட்டு இருக்கும்போது சின்ன ரிப்பேர்னா கூட யாருக்கும் ஃபோன்லாம் பண்ண முடியாது. ஸோ அங்கே மெயின் ட்ரைனிங்கே வந்து பேனிக்கில் காமாக இருக்கிறது தான். எவ்வளோ ஒரு பேட் சுச்சுவேஷன் இருந்தாலும் காமாக இருந்து கண்ட்ரோலில் இருக்கிறது தான் ஒரு பைலட்டுக்கு ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்த்தேன். அதையும் வந்து நான் கிளைடர் தான் பார்த்துருந்தேன். ஃபைட்டர் பைலட்ஸ்னால் எப்படி இருப்பாங்கன்னு பார்க்குறேன். என் ஃப்ரெண்டுக்கு விங் கமாண்டர் இருந்தால் அது மூலமாக போய் ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஸ்பெண்ட் பண்ணேன் ஃபைட்டர் பைலட்ஸ் கூட. சவுத் இந்தியாவில்னு சொல்லலாம், இல்லை அட்லீஸ்ட் என்னோடய வளர்ப்புலன்னு சொல்லலாம். உண்மையாகவே ஆர்ம் ஃபோர்ஸஸ் மேலே நமக்கு அவ்வளோ ரெஸ்பெக்ட் இருக்கா, அவங்களோட டெடிக்கேஷன் என்னென்னு தெரியுமான்னு பார்த்தா உண்மையாகவே நமக்கு தெரியலன்னு எனக்கு ஃபீல் பண்ணேன். அவங்க சொல்கிற ஒரு விஷயம், ஒரு பர்டிகுலர் மிஷனுக்கு போகணுன்னு சொன்னால் குவாலியர்லேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்பும், டெல்லியிலேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்பும், வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு ஃப்ளைட் கிளம்பும். வேறு இடத்துலேருந்து கிளம்புற ஃப்ளைட் ஒரு பர்டிகுலர் டைமில், ஒரு பர்டிகுலர் செகண்டில், ஒரு பர்டிகுலர் குவாட்ரண்ட்டில் மீட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எல்லா ஃப்ளைட்டும் கரெக்டாக அந்த டைமில் அங்கே மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்க கோ அண்ட் டூ த மிஷன். ஒரு 200 கோடி வர்த்து ஒரு மிஷின் அது, ஒரு 800 மைல் ஸ்பீடில் போகிற ஒரு மிஷின் அது. அப்போ அதை ஓட்டுறவங்க என்ன ப்ரெசிஷனில் இருக்கணும். ஸோ நான் ஃபீல் பண்ணது நம்மளோட ஐஐடி, ஐஎம் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிஞ்ச புத்திசாலிகள்னு சொல்லலாம். ஸோ ஃபைட்டர் பைலட்டுங்கிறவங்க அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு புத்திசாலியாகவும் காமாகவும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பண்ண முடியும். இது வார் ஃபில்ம் இல்லை, ஒரு லவ் ஸ்டோரி தான். இருந்தாலும் அந்த ஸ்பிரிட்டை கொண்டு வர்றது ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்துச்சு, நான் நிச்சயமாக சொல்லுவேன். மணி சார் அதை அவ்வளோ புரிஞ்சு எழுதியிருந்தாங்க. அதனால் அது ஓரளவுக்கு அது கொண்டு வர முடிஞ்சது நான் நம்புகிறேன். பிகாஸ் அவங்கள பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இப்போவும் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நான் எந்திரிச்சு நின்றுறேன். இட்ஸ் அமேசிங். அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் வந்து நம்மளால் வந்து தேங்க் பண்ணியோ இல்லை ஈடுகட்டியோ பண்ணவே முடியாது. பட் அட்லீஸ்ட் ஐ ஃபீல் அவங்க ஒரு ஆஃபீஸர் மீட் பண்ண வந்தாங்கன்னா அட்லீஸ்ட் எந்திரிச்சு நிற்கிறதாவது நம்மளுடைய குறைந்தபட்ச மரியாதைன்னு நினைக்கிறேன். அதை விட நம்ம ஈக்குவலண்ட்டாக அவங்களுக்கு செய்யவே முடியாது. ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி ஆனர்ட் டு பி பிளேயிங் அ ஃபைட்டர் பைலட் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் மணி சார் எங்கிட்ட இன்னொரு சொன்னது வந்து ஐ வாண்ட் அ மேன், ஐ டோன்ட் வாண்ட் அ பாய் அப்படின்னு சொன்னார். எனக்கு கார்த்தியும் வேண்டான்னு சொன்னார். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் புதுசாக ஒரு ஆள் அதில் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் ஸ்டில்
ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கதை உட்காரும்போது எனக்கு கதை சொல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரோட டைரக்டர் சொல்லும்போது சார் மௌனராகம் கார்த்திக் மாதிரி ஒரு ஹீரோ சார்னு ஆரம்பிப்பாங்க. பட் உண்மையாகவே இன்னைக்கு மணி சாரோட ஹீரோவாக நான் நடிச்சிருக்கேங்கிறது நான் கிள்ளி பார்த்துட்டா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இட்ஸ் நாட் சங்க் இன்சைட். இன்னும் அது நான் அதை ஜீரணிச்சிக்கல இன்னும். ஏன்னா ஐ ஸ்டில் ஃபீல் லைக் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். சார் சொல்கிறத கரெக்டாக பண்ணிடணும், முடிஞ்சால் அதோட கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறது மட்டுமே தான் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். ஸோ இன்னுமே நான் அசிஸ்டண்ட்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ மணி சார் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் முக்கியமாக இந்த ரோலில் என்னை கொண்டு வந்தது. பிகாஸ் எவ்ரிபடி இஸ் சர்ப்ரைஸ் இந்த ஒரு மேக் ஓவர் வருது. ஸோ படம் பார்க்கணும், எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இட்ஸ் அ இன்டென்ஸ் லவ் ஸ்டோரி. மறுபடியும் இதில் வந்து ஒரு அலைப்பாயுதை எதிர்பார்த்து வராதிங்க, இல்லை ஒரு ஓகே கம்பெனி எதிர்பார்த்து வராதிங்க. மணி சார் நீங்கள்லாம் கேட்ட மாதிரி லவ் ஸ்டோரி பண்ணியிருக்காரு. அது மட்டும் நான் நிச்சயமாக சொல்ல முடியும். பட் இல் பி அன் இன்டென்ஸ் எமோஷனல் லவ் ஸ்டோரி. அண்ட் ஃபார் மீ ஃபஸ்ட் டைம் ரஹ்மான் சார் மியூசிக்கில் நான் வந்து நடிச்சிருக்கேன். ரஹ்மான் சார் தேங்க்யூ. நான் எப்படி தேங்க் பண்ணுறேன்னு தெரில. பட் ஒரு 24 ஆடியோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ரஹ்மான் சார் ஒரு 3 hours உட்காந்து பேச சான்ஸ் கிடச்சிது. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது ஒரு செகண்ட் தான் அவரை பார்த்துருக்கேன். அப்படி வந்து அப்படி போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் மீட் பண்ணல. பட் ஒரு 3 hours உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். ரஹ்மான் சார் ஐம் ஸ்டில் அமேஸ்ட். யூ ஆர் ஸ்டில் ஆர் வெரி ஓன் சென்னை பாய். பாய், நாட் அ மேன். அந்த ஸ்பிரிட் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். அண்ட் தேங்க்யூ ஃபார் டேக்கிங் இட் அக்ராஸ் டு ஆல் ஓவர் த வேர்ல்டு. எங்கே போனாலும் இப்போ சென்னை பசங்கன்னா தெரியுது. ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் வி ஃபெல்ட் வெரி நாஸ்டாலஜிக். நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது சார்கிட்ட சொன்னேன், சார் பழைய ரஹ்மான் சார் ஆரம்பத்தில் இருந்த அந்த ஸ்டைல் அவ்வளோ சிம்பிளான சோல் ஸ்டோரிங் மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த பாட்டு கேட்கும்போதுன்னு. அதுக்கு நான் உதட்டு அசைச்சு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் கார்கி த லிரிக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல். யாரோ வந்து மணி சார் படத்தில் வந்து லைட் கேட்குறீங்களான்னு சொன்னீங்க. அது கார்கி நீங்கள் தானே? இந்த படத்தில் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. ரவி சார் இஸ் டன் மேஜிக் இன் திஸ் ஃபில்ம். என்னை கூட அழகான ஒரு ஹீரோவை காமிச்சிருக்காரு. நான் பார்த்துக்கோங்க. சம் சீன்ஸ் நானே என்னை பார்த்து இது நான் தானா அப்படின்னு நானே ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் சீரியஸ்லி வந்து ரவி சார் ஒரு கிளாசிக் ஸ்டைலில் என்றைக்கு படம் பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குற மாதிரி ஒரு எத்தனை மணி சாரோட படங்கள் இருக்கிற குவாலிட்டி அதுதான். எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த படம் ஃப்ரெஷ்ஷாகவே ட்ரெண்டியாகவே இருக்கும் அப்படிங்கிறது. இந்த படமும் அந்த குவாலிட்டி இருக்குது. பட் ஸ்டில் மோர் கிளாசிக் குவாலிட்டி இருக்குது. இந்த படத்துக்கு வி ட்ராவல்ட் ஆல் ஓவர். ஸோ இது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மக்களுக்கும் இது மறக்க முடியாத படமாக இருக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். பெரிய ஹிட் ஆகணும். அண்ட் அண்ணாக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு காலைல ஷூட்டிங்லாம் தள்ளி வச்சுட்டு he just came for the function because I wanted him to be here. Because இது ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து திரும்ப கல்மினேட் ஆகி ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்ததுனால I wanted him to be here. Thank you for coming here and blessing us. And I pray this film become a big hit. பெரிய வசூல் சாதனை படைக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். Thank you.